Hello viewers, welcome to Deeps Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் பாலிட்டி 3.0 பேட்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மொத்தம் வந்து ஒரு 25 நாளில் நம்ம பாலிட்டி வந்து ஃப்ளெக்சிபிளாக படித்து முடிக்க போகிறோம். ஸோ நம்மளோட பேட்ச் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஏப்ரல் 9 இருக்கும். எப்போவுமே நம்ம எந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கு முந்தின நாள் ஈவினிங் தான் மெட்டீரியல்ஸ், ரெக்கார்டர் கிளாஸஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ இந்த பேட்ச் பொறுத்தளவில் நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே அட்மிஷன்ஸ் வந்து ஆரம்பிச்சாச்சு. ஸோ பேட்சும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு, க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ வந்து ஆரம்பத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், புக்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுவோம். அதுக்கடுத்து இந்த டெஸ்ட் டேட்டுக்கு முந்தின நாள் தான் நம்ம ஈவினிங் வந்து என்ன பண்ணுவோம், அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல், ரெக்கார்டர் கிளாஸஸ் சென்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? பட் இந்த டைம் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா பேட்ச் க்ரியேட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு டே இருக்குது இல்லைங்களா? ஸோ ஸ்கூல் புக்கும் ஷேர் பண்ணதுக்கப்புறம் ஸ்கெடியூல் வந்து ஷேர் பண்ணுவோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேக்கான போர்ஷன்ஸோட ஸ்டடி மெட்டீரியல், ரெக்கார்டர் கிளாஸஸ் நம்ம ஷேர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நீங்கள் எப்போ அட்மிஷன் போட்டாலுமே ஏப்ரல் 9க்கான ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான இந்த 4 லெசனையும் நீங்கள் கன்ஃபார்மாக படிக்கவே ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ டைம் வந்து பேட்ச் ஆரம்பிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் அட்மிஷன் போட்ட உடனே நீங்கள் படிக்கிற வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் சொல்லியாச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக இப்போ தான் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம ஜிஎஸ் வந்து தமிழ் லாங்குவேஜில் மட்டும்தாங்க நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பாலிட்டியுமே வந்து தமிழ் வழியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே இங்கிலீஷ் மீடியமில் படிக்கிறவங்களா இருந்தாலும் என்னால் புரிஞ்சுக்க முடியுங்க, அவங்க ஆன்லைனரும் என்னால் புரிஞ்சுக்க முடியும், டெஸ்ட்டும் என்னால் அட்டன் பண்ணிக்க முடியும், என்னால் முடியும் அப்படின்றவங்க நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டே ஏப்ரல் 9 ஈவினிங் நமக்கு 4 லெசன் டெஸ்ட் இருக்கும். என்ன மேம் 4 லெசனா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன லெசன் தான், வெறும் 4 பேஜ் 3 பேஜ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் ஃபுல்லாக வந்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி கதைகள் மாதிரி தான் இருக்கும். அதனால் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கிற வகையில் உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸும் நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். கண்டிப்பாக ஒரு லெசனுக்கும் ஈச் அண்ட் எவ்ரி லெசனுக்கு தனித்தனியாக ஒன்லைனர் வந்துடும். இப்போ லெசன் 1னா அதுக்கு தனியாக ஒன்லைனர் வரும், லெசன் 2க்கு தனியாக வரும், இந்த லெசன் 1 இந்த லெசன் 2க்கு தனித்தனியாக தான் ஒன்லைனர் வரும். அதே போல் டெஸ்ட் கொஷின்ஸுமே உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி லெசன்ஸ்க்கு செப்பரேட்டாக தான் வரும். ஓகேங்களா? சரி, அடுத்து 9 ஈவினிங் வந்து டெஸ்ட் எழுதுவீங்களா? முடிஞ்சதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங்கே அடுத்த நாள் 6th தேர்ட் டேர்முக்கான லெசன் 1 and 2 இருக்குது இல்லைங்களா? ஸோ 9 ஈவினிங்கே அதுக்கான ரெக்கார்டர் கிளாஸஸும் ஸ்டடி மெட்டீரியலும் ஷேர் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் அடுத்து 10 ஈவினிங் வரைக்கும் நீங்கள் 9 ஈவினிங்லேருந்து 10 ஈவினிங் வரைக்கும் உங்களோட ஃப்ரீ டைமில் வெறும் இந்த 2 லெசன் தான், ரொம்ப சின்ன கண்டென்ட் தான் படிக்க போகிறீங்க. 10 ஈவினிங் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 11 வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவமும் 2ஆம் பருவமும் எழுத போகிறீங்க. ஸோ எப்படி 6ஆம் வகுப்பு முதல் பருவமும் 2ஆம் பருவமும் ரொம்ப சின்ன கண்டென்ட்டாக இருந்துச்சோ அதே போல் தான் இதுவுமே இருக்கும். அப்புறம் மேம் இங்கே மட்டும் 2 லெசன் கொடுத்துருக்கீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியுமே 4 லெசனாக கொடுத்தா நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்க பயப்படுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஒரு நாள் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கட்டும், அடுத்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக படிக்கிற மாதிரி இருக்கட்டும், அந்த மாதிரி தான். ஓகேங்களா? சரி, அடுத்து வந்திங்கன்னா ஏப்ரல் 12 7ஆம் வகுப்பு 3வது பருவத்தில் இருக்கக்கூடிய 2 லெசனும் 8ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரியில் வரக்கூடிய 8வது லெசனும். எதுக்கு ஹிஸ்ட்ரிலாம் இங்கே கவர் ஆகி வருது? பாலிட்டினா சிவிக்ஸ் தானே, எதுக்கு ஹிஸ்ட்ரி வருதுன்னா பெண்கள் சம்மந்தமான பாடம். ஸோ பாலிட்டியில் கம்பல்சரி இதை நம்ம படிக்கணும். ஸோ வந்து 7ஆம் வகுப்பு வந்து ரொம்ப சின்ன பாடம்ங்கிறனால 8ஆம் வகுப்பையும் நம்ம சேர்த்து படிச்சிடறோம். சரிங்களா? அடுத்து எல்லாமே ஒரு நாளைக்கு ஒரு பாடம் தான் வரும். ஏப்ரல் 13 8th ஒரு பாடம், ஏப்ரல் 14 8th 2வது பாடம், ஏப்ரல் 15 8th வரக்கூடிய 3வது பாடம், ஏப்ரல் 16 4வது பாடம், ஏப்ரல் 17 7வது பாடம். அப்போ 5 6 நமக்கு வராதானா பாலிட்டியில் இது நமக்கு கவர் ஆகாது. சரிங்களா? அவ்வளோதான். அடுத்து ஏப்ரல் 18 வந்து 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய லெசன் 1 படிப்பீங்க. ஏப்ரல் 19 2வது லெசன், ஏப்ரல் 20 3வது லெசன், ஏப்ரல் 21 4வது லெசன், ஏப்ரல் 22 5வது லெசன். சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு நாளைக்கு ஒரு லெசன் சொல்லி படித்து ஏப்ரல் 22 என்ன பண்ணிடுவீங்க, 9th வரைக்கும் டெஸ்ட் எழுதி முடிச்சிடுவீங்க இல்லையா? அடுத்து பார்த்திங்கன்னா 22 ஈவினிங்கே உங்களுக்கு 10th ஃபஸ்ட் லெசன் வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஸோ 23 அடுத்து 24 ஈவினிங் தான் என்ன பண்ணுவீங்க, டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. அப்போ சாலிடாக ஒரு நாள் 2 நாள் டைம் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறீங்க, 10th ஸ்டாண்டர்ட் லெசன்ஸ் எல்லாமே படிக்க போகிறீங்க. சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 26 செகண்ட் லெசன் டெஸ்ட் இருக்கும். ஏப்ரல் 28 தேர்ட் லெசன் வந்து டெஸ்ட் இருக்கும். அடுத்து அஸ் பர் குரூப் 4க்கு 11th 12th என்ன மேம் பண்ணுறது, 10ஆம் வகுப்பு தரம்னு கொடுத்துருக்காங்க. 11th 12th நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இங்கே மொத்தமாக ஒரு 20 லெசன் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். என்னென்ன லெசன்ஸ் நமக்கு பாலிட்டியில் வேணுங்கிற 20 லெசன் லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். கம்பல்சரி இதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஒரு பேஜ்லேயும் வந்து பாக்ஸ் அங்கங்கே இருக்கும் இல்லையா, அதுவும் அதெல்லாம் படிச்சுட்டு புக்
பேக்ஸ் இருக்குது இல்லைங்களா, 1 மார்க்ஸ் எல்லாமே, அது எல்லாமே கம்பல்சரி படிச்சுக்கணும். பாக்ஸும் புக் பேக்கும் மட்டும் படிங்க, நமக்கு போதுமானது. ஓகேங்களா, இந்த 20 லெசனும் கம்பல்சரி படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதோட டெஸ்ட் எங்கே மேம் வரும் அப்படின்னா, நம்ம ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம என்னென்ன லெசன் உங்களை படிக்க சொல்லி படிக்க வச்சுருக்கோமோ அது எல்லாமே எந்த வகையில் 6லேருந்து 10 ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பீங்க. 11, 12 என்ன பண்ணியிருப்பீங்க, புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் படித்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பீங்க. ஸோ 5 நாள் சாலிடாக டைம் எடுத்து எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணிவிட்டு மே 3ஆம் தேதி என்ன பண்ணுறீங்க, ஈவினிங் பாலிட்டிக்கான ரிவிஷன் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. ஒரு 100 கொஷின் வந்து இருக்கும். ஓகேங்களா, அட்டன் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, அப்போ 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா லெசனுக்கும் உங்களுக்கு ஒன்லைனர் ஸ்டடி மெட்டீரியல் வந்துடும், ரெக்கார்டட் கிளாஸஸும் வந்துடும். ஈச் அண்ட் எவ்ரி லெசன்ஸ்க்கு தனித்தனியாக டெஸ்ட் கொஷின்ஸும் வந்துடும். அடுத்து ஃபைனலாக வந்து 11th 12th சேர்த்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 28 உங்களுக்கு முடியுதா, 28க்கு அடுத்து 29, 30, 1, 2, 3, இப்போ 1 நாள் 2 நாள் 3, 4, 5 நாள். ஓகேங்களா, 5 நாள் கம்ப்ளீட்டாக டைம் எடுத்து படிக்க போகிறீங்க. படிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க, பாலிட்டிக்கான ரிவிஷன் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, ஸோ ரொம்பவே இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னால் ஜிஎஸ் வந்து செப்பரேட்டாக படிக்க முடியல, யாராவது சொல்லி கொடுத்தா ஈஸியாக இருக்கும், யாராவது என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பேட்சாக இருக்கும். சரி மேம், இதுக்கான பேமெண்ட் என்ன மேம்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட்ச்க்கு 100 rupees மட்டும்தான் உங்களுக்கு பேமெண்ட். இந்த 25 நாளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒன்லைனர் மெட்டீரியல், டெஸ்ட் கொஷின்ஸ், ரெக்கார்டர் கிளாஸ், ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 100 rupees மட்டும்தான். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குவிக்காக ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா, ஸோ இதே போல் ஜிஎஸ்சில் இருக்கக்கூடிய மொத்தமாக உங்கள்கிட்ட ஃபுல் பேட்சே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பேட்ச் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்க்கான 95 days பேட்ச் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கேங்க. ஸோ அந்த பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. மொத்தமாக 7 பாடம் வந்து உங்களுக்கு நாங்கள் நடத்துவோம். அதாவது சயின்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற 7 சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு வந்து கவர் ஆகும். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 8 பாடம் வந்து நம்ம படிக்கணுங்க. அதில் சயின்ஸ் மட்டும் இல்லாமல் 7 பாடங்கள் நடத்துகிறோம். ஸோ இப்போ இதே வந்து நீங்கள் தனித்தனியாக ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஈச் பேட்ச், அதாவது ஒரு பாடம், இப்போ பாலிட்டி வந்து 100 ரூபா சொன்னோமா, அதே போல் ஹிஸ்ட்ரி 100 rupees, ஐஎன்எம் 100 rupees, இந்த மாதிரி தனித்தனியாக வந்து வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஒரு 7 பாடத்துக்கு 700 ரூபா வருமா. ஸோ இந்த ஃபுல் பேட்சில் நீங்கள் மொத்தமாக ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 500 மட்டும் பே பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 2 சப்ஜெக்ட் நீங்கள் ஃப்ரீயாக படிச்சுக்கலாம், அந்த மாதிரி தான். ஓகேங்களா, சரி. அந்த ஃபுல் பேட்ச் ஃபெசிலிட்டி வித் டிஸ்கவுண்ட்டோட நம்மக்கிட்ட இருக்குது, வித் ஆஃபர்ஸ்னே வச்சுக்கலாம். இந்த பேட்ச் மட்டும் நீங்கள் இல்லைங்க எனக்கு அப்பப்போ 100 rupees நான் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த செப்பரேட் பேட்ச் பாலிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபர்தராக வந்து ஒரு சப்ஜெக்ட்டை வந்து செப்பரேட் பேட்சாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருப்போம். நீங்கள் தாராளமாக ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போது பாலிட்டி வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாச்சு. ஏப்ரல் 9ஆம் தேதி நமக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ குவிக்காக 100 rupees பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே மேம், பேமெண்ட் ப்ரொசீஜர் என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் நம்பர் வாங்கி நீங்கள் பேமெண்ட் பண்ணி பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ மறுபடியும் சொல்கிறேன், தமிழ் லாங்குவேஜ் மட்டும்தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கிலீஷில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தமிழ் எனக்கு ஓகே தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, படித்து பார்த்தா எனக்கு புரியும், டெஸ்ட்டுக்காக நான் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா நீங்களும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது போக நம்மக்கிட்ட மேக்ஸ் பேட்ச் வந்து இப்போ தான் புதுசாக வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 7 வீக்ஸ்க்கான ஸ்கெடியூல் வந்து போகும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் இப்போ தான் நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியாச்சு. விருப்பப்படுறவங்க அதுக்கான டீட்டெயில்ஸும் கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.